மருத்துவமனை என்பதால் இங்கே நரம்பியல் சிகிச்சை நடைபெறுகின்றது. சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், மூளையினுடைய பர்ஃபியூமிஷன் ஸ்கேன் போன்ற செயற்கள் பல முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. பிரெயின் ஸ்கேன், ஸ்பெட் ஸ்கேன் அல்லது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற ஸ்கேன்கள் எல்லாம் இங்கு பயன்படுத்தி ஆசியாவிலேயே மிகப்பெரிய மனநல, நரம்பியல் மற்றும் மூளை சம்பந்தமான ஆய்வகம் மருத்துவமனை பெங்களூரில் நிமான்ஸ் ஹாஸ்பிட்டலாக இயங்கி வருது. இந்த நிமான்ஸ் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 250 தமிழ் குடும்பங்கள் ஒன்றிணைந்து நம்ம வீட்டு பொங்கல் விழா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற டாக்டர்ஸுங்களாம் ஒன்றா சேர்ந்து நேற்று பொங்கல் விழாவை நடத்தினாங்க. அந்த பொங்கல் விழாவில் பெங்களூரை சேர்ந்த தாய்மொழி கூட்டமைப்பு தலைவர் எஸ்டி குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தார். அதே போல் அருண் சி பரத் அவர்கள் கோயம்புத்தூருடைய வருவாய்த்துறை முதன்மை ஆணையராக இருப்பவர் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தார். அவரும் கலந்து வெஞ்சகன் கலையை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பதை மறந்தாலும் நற்றவத்தோர் உலவலாம் தொங்கும் எனது தாய் தமிழை நான் மறவேன் 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 என்று என்னுடைய நாவை அவிழ்த்து இங்கே 5ஆம் ஆண்டு நம்ம வீட்டு பொங்கல் திருவிழா என்ற தலைப்பிட்டு, எப்படி நம்ம வீட்டு பொங்கல் திருவிழா என்ற தலைப்பிட்டு இங்கே நிமான்சருடைய தமிழ் நண்பர்கள் குழுவினர் ஏற்பாடு செய்திருப்பது மகிழத்தக்கது, வாழ்க்கத்தக்கது, பாராட்டத்தக்கது. அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து, இது நமது வீட்டு பொங்கல் என்ற தலைப்பையிட்டு இந்த பொங்கல் திருநாளை இங்கே பெருநாளாக கொண்டாடுவதற்கு, இது 5வது ஆண்டு காலமாக நடைபெறுவதற்கு என்னுடைய வாழ்த்தையும் நன்றியும் பாராட்டுதலும் தெரிவித்து, நான் இந்த நேரத்திலே ஒரு புது பார்வையோடு இங்கே பேச இருக்கலாம் என்று கருதுகின்றேன். காரணம், நோய் நாடி நோய் முதல் நாடு அதிதனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்று என்னுடைய வள்ளுவர் பெருமகனார் மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அந்த இடத்திலே நான் இங்கே நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். காரணம், இது மருத்துவத்துறையை சார்ந்த இடம். ஆகவே தான் நான் வள்ளுவரினுடைய குரலை இங்கே காட்டினேன். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்று அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இங்கே ஒவ்வொருவரும், நான் வருகிறேன் பிறகு வருகிறேன். ஏனால் இது ஒரு நிமான்ஸுடைய மருத்துவமனை என்பதால் இங்கே நரம்பியல் சிகிச்சை நடைபெறுகின்றது. சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், மூளையினுடைய பர்ஃபியூமிஷன் ஸ்கேன் போன்ற செயற்கள் பல முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. பிரெயின் ஸ்கேன், ஸ்பெட் ஸ்கேன் அல்லது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் போன்ற ஸ்கேன்கள் எல்லாம் இங்கு பயன்படுத்தி இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த மருத்துவமனை என்று சொன்னால், நாம் இங்கே ஒரு புது பார்வையோடு நான் பேச வந்திருக்கிறேன் என்று அதற்குத்தான் சொன்னேன். இன்றைக்கு உலகம் ஏஐ என்னும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இன்றைக்கு அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தித்தான் இந்த சிடி ஸ்கேன்கள், எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் இன்றைய தினம் இந்த மருத்துவத்துறைக்கு இங்கே பயன்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இந்த செயற்கை நுண்ணறிவானது இங்கு இருக்கின்ற மருத்துவ செயல்பாடுகளுக்கு உலகம் முழுக்கவும் இன்றைக்கு தன்னுடைய முதலடியை பதித்து வைத்திருக்கின்றது. அதை நான் சொல்லுகின்ற நேரத்திலே இந்த நுண்ணறிவை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னால், தமிழனுக்கு 5300 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இரும்பு வரலாற்றை இன்றைக்கு கண்டுபிடித்து அதற்கு உரியவன் இந்த உலகத்திலே வரலாற்றிலே என்று அவனுடைய நுண்ணறிவை இன்றைக்கு இந்த நாடு கண்டிருக்கிறது. அதாவது செயற்கை நுண்ணறிவு என்று சொன்னால், இயற்கையாக கிடைத்த அந்த இரும்பு தாதை எடுத்து அதை செயற்கை முறையிலே தன்னுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி அதை ஆயுதங்களாகவும் கருவிகளாகவும் பயன்படுத்தினானே தமிழன். அதுதான் அவனுக்கு இயற்கையிலே செயற்கை நுண்ணறிவு இருக்கிறது என்று நான் சொல்ல வருகிறேன். அது மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கரிகாலன் கட்டி வைத்தானே கல்லணை,
அது கூட ஒரு நுண்ணறிவு தான். ஏனென்றால் அந்த காவிரி ஆற்றின் பெருவெள்ளத்தையே கட்டுப்படுத்தி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒருவன் கல்லறையை கட்டியிருக்கின்றான், ஒரு அணையை கட்டியிருக்கின்றான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவன் தன்னுடைய நுண்ணறிவை பயன்படுத்தியிருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அவனுடைய அந்த அறிவாற்றல் இன்றைய தினம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது என்பதை நீங்கள் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தஞ்சை பெரிய கோவிலை எடுத்துக் கொள்ளுங்கள். 216 அடி உயரம். ஆனால் அடித்தளம் எவ்வளவு? 5 அடி. எவ்வளவு பெரிய நுண்ணறிவு, எவ்வளவு பெரிய நுண்ணறிவு என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஏனென்றால் இயற்கையிலே தமிழனுக்கு நுண்ணறிவனுடைய செயல் தன்னுடைய மூளையிலே ஊறியிருக்கின்றது என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். இன்றைய காலகட்டம் ஏஐ என்கின்ற செயற்கை நுண்ணறிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆகவே தமிழன் அந்த காலகட்டத்தில் இருந்த அந்த செயற்கை நுண்ணறிவோடு சென்று கொண்டிருக்கிறான். கற்காலத்திலே கல்லாயுதம் மற்றும் எலும்பு போன்ற மிருக தோள்களை, ஆடங்களை மட்டுமே பயன்படுத்தினான். அதன் பிறகு வெண்காலம் தோன்றிய போது அந்த வெண்கல காலத்திலே, பிரான்ஸ் காலத்திலே அரப்பா மொஹஞ்சதாரோ போன்ற பகுதிகள் எல்லாம் அதைத்தான் எடுத்து காட்டியது. அவன் நிலத்துக்கு மேலே கிடைத்த தாது பொருட்களை எடுத்துத்தான் அவைகளை நமக்கு சுட்டி காட்டினான். ஆனால் வளர்ச்சியின் காலம், வேகத்தின் அதிகரிப்பின் காரணமாக இரும்பு காலம் தோன்றிய பிறகுதான் மனிதன் பல்வேறு கருவிகளை பயன்படுத்த தொடங்கினான், ஆயுதங்களை பயன்படுத்த தொடங்கினான், இயந்திரங்களை பயன்படுத்த தொடங்கினான். மனிதனுடைய வளர்ச்சி என்பது இரும்பு காலம் துவங்கப்பட்ட பிறகுதான் ஏற்பட்டது. அந்த இரும்பு காலத்திலே நமக்கு உரிய பங்கு இருக்கின்றதா என்று சொன்னால், தமிழர்களுக்கு 5200 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழன் தன்னுடைய இரும்பு காலத்தை கண்டுபிடித்திருக்கிறான் என்பதை இன்றைய தினம் உலகத்திற்கு நாம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றோம். ஆக இந்த இரும்பு கால புரட்சிக்கு அடுத்து இப்பொழுது ஒரு மின்னணு புரட்சி நடைபெறுகிறது. 17, 18, 19ஆம் நூற்றாண்டு காலத்திலே தோன்றிய அந்த மின்சார புரட்சி ஒரு மின்கடத்தலை தொடங்கி இன்றைய தினம் மின்னணு யுக புரட்சியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் அந்த மின்னணு யுக புரட்சியின் வாயிலாக, கணினிகள் வாயிலாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் இன்றைக்கு வளர்ந்து கொண்டு வருகிறது. தற்போது உலகையே தனது அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லுகின்றது. ஒன்றை செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்குள்ள பெற்றோர்களுக்காக இதை சொல்ல காரணம் இருக்கிறது, அதற்காக நான் சொல்லுகின்றேன். பிள்ளைகளுக்கான காரணம் இருக்கின்றது. தற்போது செயற்கை நுண்கருவானது என்ன செய்கிறது? ஆளில்லாத விமானத்தை அனுப்புகிறது, ஏவுகணைகளை செலுத்துகிறது, ரோபோக்கள் இருக்கின்றன, ஓட்டுநர் இல்லாத வாகனங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில்கள் இன்றைக்கு வரவிருக்கின்றது. அதே போல விண்கலங்கள் இன்றைக்கு செலுத்தப்படுகின்றன. ஐடி டெக்னாலஜிகளில் ஊடுருவி இன்றைய தினம் வன்பொருளும் மென்பொருளுமாக சேர்ந்து உலகை கலக்குகின்றன. இந்த ஏஐ என்னும் செயற்கை நுண்ணறிவு திறன்கள் கற்றல், பகுத்தறிதல், சிக்கலை தீர்த்தல், இயற்கை மொழியை புரிந்துணர்தல், புதிய தகவலை புனரமைத்தல், சுய திருத்தம், அனுபவத்தில் இருந்து கற்றல், புதிய உள்ளீடுகளுக்கு ஏற்ப செயல்படுதல் போன்ற கோட்பாடுகளில் இன்றைய தினம் செயற்கை நுண்ணறிவு இந்த உலகத்தை கட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. இவை எந்த வகையான பயன்பாடுகளுக்கு வருகின்றது என்று சொன்னால், மருத்துவ பயன்பாடுகள், வாடிக்கையாளர்கள் பயன்பாடுகள், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செயல்கள், வணிக பகுப்பாய்வுகள், தரவுகள், தரவு உள்ளீடுகள், மின்னஞ்சல்கள், அதனுடைய பதில்கள், மென்பொருள் சோதனை அடிப்படையிலே உருவாக்கம் போன்றவைக்கு செயற்கை நுண்ணறிவு இன்றைய தினம் பக்கபலமாக உள்ளது. நான் இதை ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இனி உலகம் செயற்கை நுண்ணறிவை நோக்கி செல்லவிருக்கின்றது. நான் முன்பே குறிப்பிட்டதை போல தமிழனுக்கு செயற்கை நுண்ணறிவு அவன் ரத்தத்திலே ஊறி இருக்கிறது. அதை சொல்லத்தான் என்னுடைய பேச்சின் தொடக்கத்திலே நான் கல்லணையை குறிப்பிட்டேன், தஞ்சை பெரிய கோவிலை குறிப்பிட்டேன், 5200 வருடத்துக்கு முன்னால கிடைத்த அந்த இரும்புடைய நம்மளுடைய வளர்ச்சியை பற்றி குறிப்பிட்டேன். இதை சொல்லும் போது இன்னொன்றும் சொல்லுகின்றேன். அந்த தமிழனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது?
அவன் எப்படி செயற்கை நுண்ணறிவிலே தன்னை செலுத்திக் கொண்டிருக்கிறான் இன்னமும். இதற்கு நீங்கள் வர வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். இன்றைய தினம் தமிழ் வழியில் பயின்ற APJ அப்துல் கலாம், மயில்சாமி அண்ணாதுரை, சிவம், வீரமுத்து, தற்போது இருக்கின்ற நாராயணசாமி உட்பட அத்தனை பேருமே தமிழ் வழியில் கல்வியை படித்தவர்கள். ஆனால் அவர்கள் படித்தது தமிழ் வழி என்றாலும் அவர்கள் தன்னுடைய செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி விஞ்ஞானிகளாக இன்றைக்கு உயர்ந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் பயன்படுத்தியது செயற்கை அறிவு, செயற்கை நுண்ணறிவு, AI சிஸ்டம். அதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இனி வரும் காலங்களிலே உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என்னுடைய பொங்கல் விழாவிலே இந்த கருத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். காரணம், இனி வரும் காலங்களிலே உலகத்தினுடைய முதலீட்டாளர்கள் எல்லாம் இந்த AI சிஸ்டத்திலே தான் தங்களுடைய முதலீடுகளை தர இருக்கின்றார்கள், முதலீடுகளை செய்ய இருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற நீங்கள் எல்லாம் படித்தவர்கள், இங்கு இருக்கின்றவர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்ற மிகப்பெரிய அரசு துறையிலே பணியாற்றுகின்றவர்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எதிர்காலத்திலே இனி இந்த பள்ளிகளிலே இது போன்ற படிப்பறிவுகளிலே நீங்கள் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களை கவனம் செலுத்த வேண்டும். ஆக தமிழர்களுக்கு ஏற்கனவே செயற்கை நுண்ணறிவு இருக்கின்றது என்பதை இன்றைய தினம் இந்தியாவில் இருக்கின்ற உலகம் முழுக்க வியக்கக்கூடிய வகையிலே நம்முடைய விஞ்ஞானிகளாக இருக்கின்றவர்கள், தமிழ் விஞ்ஞானிகளாக இருக்கின்றவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அப்படி கடைபிடித்தால் தான் எதிர்வரும் காலங்களிலே நமது பிள்ளைகளை நாம் எதிர்காலத்திலே நல்ல நிலையில ஆக்க முடியும். ஏன் தமிழர்கள் பொங்கலை ஒரு நாள் கொண்டாடி விட்டு போவதில்லை, அவன் வாழ்நாள் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும், அவன் வாழ வேண்டும், பல்லாண்டு வாழ வேண்டும். அவன் பல்லாண்டு வாழ வேண்டும். அப்படி பல்லாண்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் புதிய தொழில்நுட்பத்திற்கு அவன் செல்ல வேண்டும். அவனை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை நீங்கள் ஊக்குவிப்பதன் மூலமாகத்தான் தமிழன் வாழ முடியும். தமிழன் வாழ்ந்தால்தான் தமிழ் வாழும். ஆகவே உங்களுடைய சிந்தனைகளும் செயல்களையும் இனி வரும் காலங்களில் புதிய பார்வைகளை செலுத்துங்கள். தமிழர்களாக வாழுங்கள், தமிழருக்கு தொண்டு செய்யுங்கள், நாம் ஒற்றுமையை மனப்பான்மையை உருவாக்குங்கள் என்று கூறி வாய்ப்பு வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.